ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, ட்ரம்ப்பு, ட்ரம்ப்பு நீ சரியான டம்மி பீஸு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் காட்டிட்டு இருக்க. ஆக்சுவலி என்னன்னா, பயங்கரமான பில்டப். ஓகேங்களா? நான் வந்து ஈரானை வந்து அழிக்கப் போறேன். அங்க இருக்க மக்களெல்லாம் வந்து நான் கொல்லப் போறேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டயலாக்லாம் விட்டாரு மனுஷன். கடைசியில பார்த்தா நேத்து நைட்டு சீஸ் ஃபயர்ன்ட்டு போயிட்டாருங்க. நான் அவசர அவசரமா எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நியூஸ உட்காந்து பார்த்தா, எங்கெங்கலாம் அட்டாக் பண்ணியிருக்கான், என்னென்னலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, 14 டேஸ் சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லி போட்டாய்ங்க. எனக்குனா ஷாக்கு. உள்ள போய் பார்த்தா 1000 நாஸ்டாக்லாம் ரெக்கவரி ஆகி முடிச்சிருக்கான். காலையில கிஃப்ட் நிஃப்டி என்னடான்னா ஹெவி கேப் 700 பாயிண்ட்ல ஓடிட்டு இருக்கான். க்ரூட் ஆயில் யுஎஸ் க்ரூட் ஆயில்லாம் பார்த்தோம்னா, அவங்க என்னடான்னா 12% 15% நெகட்டிவ்னு இருக்காய்ங்க. ரைட்ரா முடிச்சிட்டீங்கடா இன்னைக்குன்னு நெனச்சேன். ஸோ அதே மாரி ஒரு கேப் அப் ஓப்பனிங் 700 பாயிண்ட். ஓகேங்களா? நாளைக்கும் கேப் அப் தான். அதுவும் எப்படியும் ஒரு 500 பாயிண்ட்டுக்கு மேலயாவது தான் நடக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்போதைக்கு டவுசன் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டவுசன் 2% அதாவது 1100 பாயிண்ட் பாசிட்டிவ். நாஸ்டாக் அவனும் 2, 3% அவன் வந்து 700 பாயிண்ட் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி 900 பாயிண்ட்ஸ் கேப் அப். நான் அவ்வளோ அதாவது 900 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவா ரன் ஆகுது. ஆனா அவ்வளோ கேப் அப்லாம் ஆகாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 500 டூ 600 பாயிண்ட்ஸ் நீ ஓப்பன் ஆன மாரி ஓப்பன் ஆவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? இது ஒண்ணு. ஸோ இப்போதைக்கு என்னன்னா, டெக்னிக்கல்ஸ்லாம் வேலைக்கே ஆவல. ஓகேங்களா? ஆ ஸோ அதாவது ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹை பிரீமியம்ல ஓப்பன் ஆகுது. ஸோ அப்படி ஹை பிரீமியம்ல ஓப்பன் ஆகும்போது, அன்னைக்கு இன்ட்ராடே எந்த மாரி மூவ் ஆகுதுன்னா, பிரீமியம் டிகேவா தான் மூவ் ஆகுது. அதாவது ஒரு சைடு வேஸ்லயே தான் மூவ் ஆகுது. பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட் தான் இன்னைக்கு இன்ட்ராடே ஃபுல்லா மூவ்மெண்ட் குடுத்துருக்கான். ரொம்ப பொறுமையா தள்ளி, 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 தள்ளி மூவ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஆ ஒரு மாரி சைடு வேஸ் தான். சம்டைம்ஸ் என்னன்னா, கேப் அப் ஆயிட்டு செல்லிங்கும் ஆவான். ஸோ ஆனா இது என்னன்னா, மடமடன்னு ஏறுறான். அதுவும் டேஞ்சர் தான். ஏன்னா, இப்ப இப்ப இன்னைக்கு அவன் ட்ரம்ப் இப்ப ஈவினிங் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு? அ ஈரான்ல பூமிக்கு அடியில இருக்க அணு ஆயுதங்கள் எல்லாம் ஈரானோட சப்போர்ட்டோட நாங்க அழிப்போம் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் சொல்றாரு. ஈரானோட டிஃபென்ஸ் அதாவது ஆர்மி ஹெட் என்ன சொல்றாரு அப்படின்னா, மிலிட்டரி ஹெட் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க ட்ரம்ப் சொல்றதெல்லாம் நம்ப மாட்டோங்க. ஏன்னா அவர் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காரு அப்பப்ப. அதனால இவர் நாங்க வந்து போர முடிச்சிட்டோம்னு அவர் சொல்றாரு. இருந்தாலும் அத நாங்க நம்பல. வெயிட் பண்றோம். அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. ஏன்னா அவர் மேல யாருக்குமே நம்பிக்கை இல்ல. ஒரு நாள் இப்படி காலையில ஆனா இப்படி, நைட் ஆனா இந்த இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. மோசமா போயிட்டாப்ல ட்ரம்ப் பாவம். ரொம்ப மன வளர்ச்சி கம்மியாயிருச்சுன்னு நெனைக்கிறேன். வேற ஏதாவது நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்கன்னா நல்லாருக்கும். ஸோ டெக்னிக்கலா வந்து எதுவுமே கிடையாது. ஸோ 14 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 14 டேஸ் தானா? இல்ல 2 டேஸ் மட்டும் விட்டு ஏத்த விட்டு திரும்ப இறக்குறாங்களா? அப்படியும் சொல்ல முடியாது. வார் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா மார்க்கெட் செம்ம ரெக்கவரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இறங்கியிருக்கு. மேஜர் ஆஃப் த ஷேர்ஸ் எல்லாமே நல்ல டவுன்ல இருந்து நல்ல ரெக்கவரி மோடுக்கு போகுது. ஸோ அதனால ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் இது மார்க்கெட்டுக்கு. ஆனா என்னன்னா, மடமடன்னு ஏறக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா ஏறணும். இப்ப இறங்கும்போது பார்த்தீங்களா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இறங்கி, ஏறி, இறங்கி, ஏறி இந்த மாரி இறங்குச்சா? ஸோ அதே மாரி ஏறி, இறங்கி, ஏறி, இறங்கி இந்த மாரி போச்சுனா தான் லாங் ரன்னுக்கு அப் ட்ரெண்ட்ல போகும். இந்த மாரி மடமடன்னு ஏத்துனான்னா, மடமடன்னு இறக்கிரும். ஆல்ரெடி நடந்திருக்கு அந்த மாரிலாம். ஸோ அதனால ஏறுற வரைக்கும் ஏறட்டும். 2 வீக்ஸ் சீஸ் ஃபயர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அது எங்க ஓப்பன் ஆகுதுன்னு தெரியல. 500 பாயிண்ட் தள்ளி ஓப்பன் ஆகுறானா, 600 பாயிண்ட் தள்ளி ஓப்பன் ஆனான்னு தெரியல. ஸோ அதனால ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி. ஸோ போற வரைக்கும் போட்டும் அப்படின்ற மாரி தான். இதுல என்னன்னா, பேங்க் நிஃப்டி நல்ல ஹை. ஓகேங்களா? ஐடி பையன் இறங்கிட்டு இருக்கான். ஏறவே மாட்றான். 2 நாள் சம்மந்தமே இல்லாம அவன் ஏறுனான். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கன்டினியூஸா வந்து அவன் இன்னைக்கு பெருசா சப்போர்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் 1/4 மணி நேரம் சரியான செல்லிங்கு. அதுக்கப்புறம் சைடு வேஸ். இப்ப பேங்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 56,500 வரைக்கும் வருவான்னு நெனைக்கிறேன். இப்ப 55,700 கண்டிப்பா நாளைக்கு 56,500, 57,000 வரைக்கும் வந்துருவாங்க. ஸோ இவன் வந்து இறங்குனதுல கிட்டத்தட்ட 50% ரெக்கவரி ஆயிட்டான். இந்த 2 நாள்ல. இன்னும் ஒரு 45% கிட்ட ரெக்கவரி ஆயிட்டான். நாளைக்கு எப்படியும் 50, 60% ரெக்கவரி ஆயிருவான். பாப்போம் அந்த இடத்த தக்க வைக்கிறானா, இல்ல அங்கருந்து செல்லிங் போறானா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஐடி நீ எப்ப தான்டா தேறுவ? இவ்ளோ பெரிய மூவ்மெண்ட், இவ்ளோ நல்ல விஷயம் நடந்திருக்கு. அப்படியே நீ சைட்வேஸ்லயே இருக்கியேடா. இன்னைக்கு நீ ஒரு 1000 பாயிண்ட் மூவ்மெண்ட் குடுப்பான்னு பார்த்தா,
100 பாயிண்ட் 30 பாயிண்ட் 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் தான் பாசிட்டிவ்னு நினைக்கிறேன் ஐடி. ஐடி வந்து பெருசா ரெக்கவரி இல்ல. ஐடில இன்வெஸ்ட் பண்றது வேஸ்ட்ன்னு நினைக்கிறேன். HDFC பேங்க் என் தலைவன் ஆக்சுவலி வந்து இன்னைக்கு நிஃப்டி எனக்கு வந்து ஒர்க் ஆகலைங்க. நிஃப்டி வந்து பிரீமியம் எல்லாம் ஹையா இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டாக் ஆப்ஷன் போயிட்டேன் இன்னைக்கு. HDFCல ஒரு ஸ்டாக் ஆப்ஷனை கொடுத்து தலைவன் அவன் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தான் இன்னைக்கு. ஓப்பனிங்லேயே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்தான். க்ளோசிங்கும் நல்லா தான் வச்சிருக்கான். அது எத்தனை பேர் வந்து லாங் ரன் ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன், கொடுத்த கிளைண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ ஓகே தான், அவன் எனக்கு வந்து இன்னைக்கு நல்லது தான் பண்ணான் அவன். HDFC பேங்க்கு. ரிலையன்ஸுமே இன்னைக்கு ஓகே தான். ஓகேங்களா? ரிலையன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து அந்த சப்போர்ட் லெவலுக்கு மேலே வந்துட்டான். ஆக்சுவலி இங்கே வந்துருவான்னு நினச்சேன். அவனும் வந்து ஒரு செல்லிங் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெக்கவரி கம்ப்ளீட்டாக ஈவினிங் அப்புறம் நல்ல ரெக்கவரி. 1327 வந்து சப்போர்ட்டாக எடுத்து ரெக்கவரி ஆகி 1347 முடிச்சிருக்கா. அப்படி 1386 நாளைக்கு ஓப்பனிங்லேயும் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். 1424 வரைக்கும் ரேலி கொடுப்பான். ரிலையன்ஸும் கால் ஆப்ஷன் இப்போ வந்து என்னன்னா ஸ்டாக் ஆப்ஷனில் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. ஆனால் வாங்கி ஒரு நாள் ஹோல்ட் பண்ணுங்க. அதை ஒரு நாள் இல்லை மறுநாள் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க, நல்ல ப்ராஃபிட் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, பார்ப்போம் நாளைக்கு எந்த அளவுக்கு கேப் அப் ஆகுது, என்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல் கனெக்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.